நின்றோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக இருப்பேன், உன்னிடலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. ஏ மலர், இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்னடியே அர்த்தம்? இப்படியே நேத்துல இருந்து அழுதுகிட்டே நிக்க. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியாடி? அதான் சிவா வரேன்னு சொல்லியிருக்கானே. எனக்கு பயமா இருக்குடி சுக்கி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ அழுகாதடி. நீ அழுகிறத பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு சுக்கி. அம்மா ஏண்டி இப்படி பேசுறாவ? அவங்களுக்கும் சிவாவை பிடிக்கும் தானே? நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணுடி, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு புரியுதுடி சுக்கி. இருந்தாலும் என்னோட மனசையும் அவங்க பார்க்கணும்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டி. அதோ சிவா வந்துட்டான். மலர், எதுக்குடி அழுகுற? இந்த சுக்கி ஏதாவது சொன்னாலா? தலையும் தெரியாம வாழும் தெரியாம பேசிக்கிட்டு நிக்கியான். என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம ஏறும மாடு. சொல்லுடி மலர், இவ ஏதாவது சொன்னாலா உன்ன? ஃபர்ஸ்ட் அழுகாத. சிவா, அங்க என்ன வாயை பொழந்துக்கிட்டு பாக்குற? வா. என்னடி ஆச்சு மலர்? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அது அது வந்து சிவா. ஒன்னு சொல்லு, இல்லைன்னா மொத்தமா அழுது முடிச்சுட்டு சொல்லு. மலர், நான் டென்ஷன் ஆயிடுவேன். இதுக்கு மேல நீ அழுதேண்டா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். இல்ல இல்ல, நான் அழ மாட்டேன். என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அது அது வந்து அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு. என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம 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 அம்மா என்ன உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இனிமே பார்க்க கூடாதான். என்ன உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னால அதை தாங்கிக்க முடியல சிவா. நீங்க இப்பவே என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க. என்ன சிரிக்கிறீங்க? இட்ஸ் ஓகே மலர். லவ் பண்றப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இதை எப்படி ஈஸியா எடுத்துக்கிறீங்க? என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது சிவா. என்னால மட்டும் முடியுமா என்ன? இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். விடு, ஆன்டி கிட்ட எங்க அம்மா விட்டு பேச சொல்றேன். இல்ல, வேணாம் வேணாம். அப்புறம் என்னடி பண்ண சொல்ற? பேசவும் வேண்டான்னு சொல்ற. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கணும்ல. அது அது என்ன இப்படியா அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்ற? ஜோ, அப்படிலாம் இல்ல. அப்படின்னா நான் சொல்றத கேளு. என்ன கேப்பியா? அம்மாவை விட்டு ஆன்டி கிட்ட பேச சொல்றேன், சரியா? இந்த சிவாவுக்கு இந்த மலர் தான். என்ன ஓகேவா? என்னடி சரின்னு சொல்லு. சரி. இனிமே நீ அழக்கூடாது. இப்போ உனக்கு ஹாப்பியா? அம்மா ஒத்துப்பாளான்னு தெரியலையே. திரும்பவும் ஆரம்பிக்காத மலர். அச்சோ, தப்பான டயத்துல வந்துட்டோமோ? ஐயோ அண்ணே. அது அது வந்து பாண்டி, அது நான் வந்து ஸோ சரி ஓகே. இங்கே பாருங்க பாண்டி, நான் ஒத்துக்கிறேன். உங்கள் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. சிவா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு மலர். இங்கே பாருங்க பாண்டி, நீங்கள் நினச்சது மட்டும் இல்லை, யார் நினச்சாலும் என்னையும் மலரே பிரிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேட்குறீங்களா மச்சான்? அண்ணே. இப்போ என்ன சொன்னீங்க? மச்சான்னு சொன்னேன். மச்சானா? ஆமா, என் தங்கச்சியை கட்டிக்க போறவர் அப்படிதானே சொல்லணும். பாண்டி, சிவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் தான். திடீர்னு ஏன் இப்படி பேசுறாவன்னு தான் தெரியல. அப்ப நீங்க மலர உனக்கு கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் தான். அண்ணே, ஆனா அம்மா. சிவா, அந்த பண்ணையார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தா அம்மா முகமே சரியில்லை. அப்படியா? எதுவும் சொன்னாவளானும் தெரியல. என்னானாலும் சொன்னாதானே தெரியும். சொல்லவே மாட்டேங்க. நீ வேணா உன் அம்மையை வர சொல்லி பேச சொல்லேன். ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாண்டி. நான் வந்து உன்கிட்ட பேசுனது வீட்டுக்கு தெரிய வேணாம். அம்மா கோவப்படுவாவ. ஓகே, நான் பாத்துக்கிறேன். மலரு, இப்ப சந்தோஷமா? போனேன். ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன், நீ என்ன சொல்ல போறியோன்னு. அண்ணே நேத்து சொன்னதுதான் இப்போவும். உனக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். சரி சிவா, அவளை கொஞ்சம் வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே பாண்டி, நான் விட்டுறேன். தப்பா நினைச்சுக்காத சிவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இதுல என்ன தப்பா நினைக்க போறேன்? இனி அவ என் பொறுப்பு. உங்க தங்கச்சியை பத்திரமா கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். ஏய் என்னடி,
இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. என்ன சொல்றீங்க? ஆமாம், பெரிய சண்டையெல்லாம் வரும்னு நினச்சேன். அட எரும மாடே. ஆமாம் மலரு, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் தெரியுமா? பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, அதை ஹீரோ மாதிரி நான் சமாளிக்கணும்னு. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. உங்களை போதும் போதும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? உட்காரு சொல்கிறேன். என்ன சர்ப்ரைஸ்? காட்டுங்க. அவ்வளோ ஈஸியாலாம் உன்கிட்ட காட்டிட மாட்டேன். அப்ப எதுக்கு உட்கார சொன்னீங்க? நான் போறேன். ஏய் சும்மா தான் சொன்னேன். சரி கண்ணை மூடு. கண்ணை மூடணுமா? அதெல்லாம் முடியாது. லூசு, கண்ணை மூடு, அப்போ தான் காட்டுவேன். சரி. சிவா, நான் அவசியம் கண்ணை மூடித்தான் ஆகணுமா? சரி சரி, போனா போட்டுன்னு விடுறேன். உன் காலை காட்டு. எனது காலை கட்டணுமா? எதுக்கு? அதெல்லாம் முடியாது. இப்போ ஒழுங்கா நீ காலை காட்ட போறியா இல்லையா? இல்லை நானே. இல்லை வேணாம் வேணாம், காட்டுறேன். தட்ஸ் குட். எதுக்கு இப்போ என் காலை காட்ட சொன்னீங்க? கொலுசா? இது எனக்கா? இல்லை எனக்கு. விளையாடாதீங்க சிவா, சொல்லுங்க. என்ன உனக்கு வாங்கிட்டு வராம வேற யாருக்கு வாங்கிட்டு வருவேன்? கொடு, நானே போட்டு விடுறேன். நீங்களே போட்டு விடுறீங்களா? ஆமாம், என் குட்டிமாக்கு நான் தான் மாட்டி விடுவேன். இல்லை வேணாம், நானே போட்டுப்பேன். அதெல்லாம் முடியாது. இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத நீ கேளு. ஏங்க வேணாம். சும்மா ரெடி. இந்த கொலுசை மாட்டினதும் உன் கால் எவ்வளோ அழகா இருக்கு. சும்மா தானே சொல்கிறீங்க. நிஜமாவே தாண்டி. குட்டிமா, இந்த கொலுசு உன் காலுக்கு ரொம்ப அழகா இருக்குடி. ஆனால் அம்மா. திரும்பவும் ஆரம்பிக்காத, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெண்ணே உந்தன் கொலுசு எந்த மனச மாட்டி போகுதே, போகும் வழி எங்கும் வருவேனே. ஊசிரத்தா விட கூட உன்னை விட மாட்டேனே ஓகே குட்டிமா, ரொம்ப லேட் ஆயிட்டு. நீ கிளம்பு, எனக்கு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். அதுக்குள்ளே போகணுமா? ஸ்டேஷன்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்டி. பாவூர் ராமையா, அவர் மட்டும் தனியாக பார்த்துட்டு இருக்கார்ல. சரி. பாண்டி வீட்டில் உன்னை ட்ராப் பண்ண சொன்னான். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அதான் சுக்கி பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல, அவளுகளோடய போயிடுவேன். எங்க காணோம்? அந்த மரத்துக்கிட்ட தான் நிற்கிறாவ. சரி ஓகே, பார்த்து போ. நீங்கள் போங்க, நான் போயிடுவேன். சரி ஓகே மலர், பாய். ஆமா, உன் அண்ணன் கேட்ட என்ன சொல்லுவ? அதான் நான் சொல்லிக்கிறேன். அதான் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் கிளம்புங்க. ஆமா, இப்போ நீ என்ன போன்னு சொல்றியா இல்லை போகக்கூடாதுன்னு சொல்றியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? நீ பேசுறதே சரியில்லை, அதான் கேட்டேன். நான் அப்படித்தான் பேசுவேன். நான் அப்படித்தான் பேசுவேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேற ஏதாவது சொல்லிட்டா மட்டும் கண்ணை கசக்கி நிற்க வேண்டியது. இப்போ என்ன நீங்கள் திட்டுனீங்களா? என்னை திட்டுனீங்கன்னா நான் பேச மாட்டேன். உன்னை தீட்டிட்டாலும் சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நீ பார்த்து போயிட்டு வா. சரி. என்ன டீ அப்படி பார்க்குறவ? இல்லை, இம்புட்டு நேரம் நீடி கண்ணீர் வடிச்சியே, இப்போ சந்தோஷமா இருக்கியே, அதான் என்னன்னு பார்த்தேன். அது வந்து சுக்கி. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. அது ஒன்றும் இல்லை டீ, அண்ணன் சிவாவை வீட்டில் வந்து பேச சொல்லியிருக்காரு. அதனால தான் மேடம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆளும் மூஞ்சியும் பாரு, இம்புட்டு நேரம் அழுகையா அழுதா, இப்போ பல்ல காட்டிக்கிட்டு நிற்கா. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு. அடுத்து என்ன டீ? அடுத்து என்ன? எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் தான். நினைப்பதையும் பொழப்ப கிடக்குமா? உன் அம்மா யாரு சரி பண்ணுறதா? அதான் அவங்க இருக்காங்களே, எனக்கு இன்னும் பயம் இல்லை டீ, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இதைத்தானே நாங்களும் சொன்னோம். நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது கேட்டையாட்டி? அவன் சொன்னது மட்டும் பல்ல காட்டிட்டு வந்துட்டான், எரும மாடு. ஐயோ, சும்மா இருந்தப்பயே ஓட்டம் தாங்காது. அந்த குரங்கு பைய இனிமே என்னதான் பண்ண போறானோ தெரியல. ஆமாட்டி, அவன் குரங்கு செடியை இனிமே தாண்டி அதிகமாக்க போறான். ஒரு வழியா நீ நினைச்சதை நடத்திட்டடி. போங்கடி. அடியே மலரு, அடியே. அவ கனவு உலகத்துல போயிட்டாடி. என்ன சார், அந்த பொண்ணோட அண்ணனை பார்க்கணும்னு சொன்னீங்க? பார்த்துட்டே ராமையா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, அவரு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருன்னு சொல்லி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன சார் பிரச்சனை? அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படி இல்லை ராமையா, பாண்டி மட்டும்தான் ஓகே, ஆனால் ஆன்ட்டி பிரச்சனை எதுவும் பண்ணுறாங்களா? ஆமாம் ராமையா. இப்போ என்ன சார் பண்ணுறது? வேற என்ன பண்ண முடியும், அவங்களை இன்னும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான். அது எப்படி சார்? அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இது கூட நல்ல ஐடியா தான், அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. ஆமாம் ராமையா, ஈவினிங் கூட்டிகிட்டு போகணும்.
அத்தையும் அவங்களும் சாயங்காலம் வருவாங்களாண்டி என் அம்மைக்கிட்ட பேசுறதுக்கு. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சார். டோன்ட் வரி. அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த பண்ணையார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்ட்டி இப்படி இருக்காங்கன்னு பாண்டி சொன்னான். அது என்னவா இருக்குன்னு தான் தெரியல. விட்டா இவ சாயங்காலம் அவங்க கூடயே ஓடிடுவா போலட்டி. ஆமா, அவங்க என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அப்படியே போயிட வேண்டியதே. எருமை மாடு எப்படி பேசுறா பத்தியா? பாருட்டி பெரிய பொண்ணு, நேத்துல இருந்து இவன் நம்மளையும் அழுக வச்சு இப்ப பாரேன் எப்படி பேசிக்கிட்டு நிக்கான்னு. பல்ல காட்டாதடி மலரு. சரி ஓகே ரம்யா, நான் கிளம்புறேன். அப்புறம் மாமா கேஸில் ஏதாவது? இல்லை சார். சரி விடுங்க பார்த்துக்கலாம். சார் எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகே ரம்யா. நெஞ்சோடு கலந்தவனே என் உயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என் அன்பே உனக்கு